சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 4 கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து. பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துக்கு முத்திரிகோணம், காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம். அருமையான ஒரு டைம். குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கூடிய 4 கிரகத்தை குரு வக்கரமா பார்க்குது, சனி பார்க்குது. கண்டிப்பா திருமணம் ஏற்படும், கண்டிப்பாக காதல் ஏற்படும், கண்டிப்பா பூர்வீக சொத்துக்கள் செய்யக்கூடிய நிறைய பேர் கோவிலில் வேலை கிடைக்கும், ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், R&D ரிசர்ச் சென்டர்ஸ்ல வேலை கிடைக்கும், எம்பசியில் வேலை கிடைக்கும், ஏர்போர்ட்ல வேலை கிடைக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஒண்ணுன்னா சொல்லிட்டே போகலாம். வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் செட்டில் ஆயிடுவீங்க. ஆனா என்ன, குழந்தையோடைய விஷயத்தை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. குழந்தைகளை பத்தி ரொம்ப திங்க் பண்றது, குழந்தைகளுடைய முடிவு எடுக்க முடியாம அப்படியே தலங்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. பரவாயில்ல, லைஃப் தானே, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைகள்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது. இப்படிதான் ஓடும். நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அந்த முடிவுக்காக நம்ம சாதகமா வெயிட் பண்ணோம். மனுஷன் தானுங்க, எல்லாருமே மனுஷன் தான். சாதாரண மனுஷன். நம்ம என்ன கடவுளா? கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை எடுத்துன்னு போகணும், அவ்வளவுதான். இந்த நிலைமைகள்ல கர்மா என்ன இருக்கோ நம்ம அனுபவிச்சு போகணுங்கிற மாதிரி. உங்க ஹெல்த் பார்த்துங்க. மெயினா நான் சொல்றது உங்க ஹெல்த், உங்க ரத்த பந்தம், உங்க உறவுகள், சொந்த பந்தங்கள், இவரோட ஹெல்த் எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, கவனம் தேவை. சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே லக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுது, தப்பு கிடையாது. மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்ன, ஹேரம்ப கணபதி அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.